வாழை பாக்குக்குள்ள களைகளை வராமல் இருக்கிறதுக்காக பலதானியங்களை நிறைய பேர் போட்டு விடுறாங்க. போட்டு விடுறவங்க ஒரு சின்ன தப்பை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 60 நாள் 65 நாள் வரல விட்டுறாங்க. அப்படி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா வாழை வந்து சிறுத்து போயிடும். வாழைக்கு வந்து சரியான சூரிய வெளிச்சம் கிடைக்காம சிலு சிலு சிலுன்னு வர ஆரம்பிக்கும். வாழைகள் வந்து பார்த்திங்கன்னா அடிமரம் வந்து ஊக்கம் வராது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் 65 நாள் கழித்து ஓட்டும் போது இப்போ இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனப்பு இருக்குதுன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார் பாஞ்சிக்கும். நார் பாஞ்சிருச்சுன்னா அது வந்து இது பண்ண முடியும். இந்த மாதிரி நார் வந்து அதிகமாக வரக்கூடாது. இப்படி இந்த அளவுக்கு இருந்த போதும் லைட்டாக 1 2 பூ பூத்த உடனேயே நீங்கள் ஓட்டிடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெட்டுப்பட்டு உள்ளே வந்து மண்ணோட சிதைய ஆரம்பிக்கும். அப்படி நார் வந்து அதிகமாகிருச்சு 65 நாட்கள் ஆகும்போது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து வந்து அதிகமாகிடும். அதிகமாகும் போது ரொட்டாவேட்டரில் வந்து வெட்டுப்படாது, அதில் போய் சுற்றிக்கும், சரியாக வெட்டாது. அப்போது டைமும் அதிகமாகும், உங்களுக்கு மண்ணில் போய் சிதைகிறதுக்கும் உங்களுக்கு கால அவகாசம் அதிகமாக எடுத்துக்கும், சரியாக வெட்டுப்படாது. அதனால் 40லேருந்து 45வது நாளைக்குள்ளே நீங்கள் சரியாக ஓட்டிடுவானோ. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிராக்டரெல்லாம் செட் பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பலனை இதில் கிடைக்கும். துளிர் ராபானனா பவுடரும் துளிர் ஃபேஸ் பேக் பவுடரும் நம்ம தயாரித்து தர இருக்கிறோன்னு அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். எங்கள் பொருள் வேணும் அப்படின்னா tulirorganic.co அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. பப்பாயா ஃபேஸ் பேக் பவுடர் இருக்குது, ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் பவுடர் இருக்குது, பனானா பவுடர் இருக்குது, ரோஸ்மரி லீஃப் இருக்குது, டர்மரிக் தூள் இருக்குது, மஞ்சள் தூள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோசெல் வாட்டர் இருக்குது, எஸ்எஸ்டிஎல் ஆயில் இருக்குது. நிறையா இப்படி வந்து ஆஃபரோடு போயிட்டுருக்கு. தேவைங்கிறவங்க tulirorganic.co வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க.